வணக்கம் மக்களே, சொரா புட்டு செய்யலாம் வாங்க. பால் சொரா தாங்க 1 கிலோ எடுத்துக்கினேன். வாங்கின்னு வந்தாங்க. எல்லாம் இதெல்லாம் அரிஞ்சிட்டு செதிலெல்லாம் இருந்துட்டு குடலெல்லாம் எடுத்துருங்க. நல்லா தரையில் பிடிச்சி தேய்ங்க. அந்த சொரப்பு போயிடும். நல்லா தேய்ச்சிட்டு அறுத்துக்கோங்க துண்டு துண்டாக. பால் கொடுக்குற தாய்மார்களுக்கெல்லாம் முக்கியமானதுங்க இந்த சொரா புட்டு. நல்லா பால் நல்லா வரும். இது மாதிரி வாங்கி கொடுங்க குழந்த பெற்றவங்களுக்கு. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. வெக்காய் நல்லா அலசி வச்சுக்கோங்க. உங்கள் கையில் வெக்காய் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வேக வைங்க. தண்ணியில் போட்டு சொராவை வேக வைக்காதீங்க, அதில் ஒன்றுமே டேஸ்ட்டே இருக்காது. ஒரு 20 நிமிஷம் வந்தாவே போதுங்க. இந்த தோலை தனித்தனியாக எடுத்துக்கலாம். பஸ் தண்ணி வச்சுக்கோங்க, பச்சை தண்ணி பக்கத்தில். தோலெல்லாம் பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்து உப்பு போடுங்க, தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் போட்டேங்க. மிளகுத்தூள் போட்டேன் 1 ஸ்பூனு. மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உப்பும் காரெல்லாம் சேர்ந்த மாதிரியே. இந்த சைடு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டுங்க. வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பூண்டு போட்டுக்கோங்க. நான் 150 கிராம் பூண்டு போட்டேங்க. கட் பண்ணாதீங்க பூண்டு, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போடுங்க. நல்லா வதங்க. பச்சை மிளகா போட்டுக்கணுங்க. வாசனைக்கு தான் போட்டுக்கணும். காரம் நம்ம மிளகாத்தூள் இதில் போட்டோம் சொரால. நல்லா கலந்து கொடுங்க. சிம்மில் வச்சுருங்க, அடி பிடிக்கும், கடாயில் ஒட்டும். சிம்மில் வச்சே கலந்தீங்கன்னா நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி வரும் பாருங்கள். இந்த பக்குவத்தில் இறக்கிடுங்க. இதுதாங்க பதம். இறக்கி சேவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.